சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே. தமிழ் படங்களோடு சேர்ந்து தெலுங்கு படமும் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் முதல் படமாக ஆல்ரெடி கேம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் அது பேண்டியா மூவி, அதை தவிர்த்துருவோம். ஸோ நம்ம பாலையா அவர்களின் தாக்கு மகாராஜ் அந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எப்பவுமே நம்ம வந்துட்டு வெளிமொழி படங்களுக்கு பெருசாக நம்ம ரிவ்யூ போடுறது இல்லை. போன வருஷமே வந்து ரொம்ப குறிப்பிட்ட லெவல் தான் போட்டிருக்கோம். பட் இந்த படம் பர்சனலாக பாலையா அவர்களின் அவருக்காக கம்ப்ளீட்டா ஜெய் பாலையா அவருக்காக நான் இந்த படம் போய் பார்த்தேன். ட்ரெய்லருமே வந்து ரொம்ப பெருசா புதுசா இன்ஸ்பைரிங்கா யூனிக்கா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வழக்கமான ஒரு பாலையா படம். ஆனா எனக்கு அதுல டிஃப்ரெண்டா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே வந்து பாலையாவோட ட்ரைலர்லேயே வந்துட்டு பாலையாவோட குரல் தான் அதிகமா கேட்கும், எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்துல வர இசையுமே தாண்டி. பட் இந்த ட்ரைலர்ல அது ரொம்ப சட்டிலா இருந்தது. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஷோ போனாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஹவுஸ்ஃபுல்லா போன ஷோ, அது தமிழ்நாட்டில் சென்னையில. ஸோ இந்த படத்துல என்ன வித்தியாசமா பண்ணியிருக்காங்க, இல்லை பாலையா அவர் என்ன வித்தியாசமா பண்ணியிருக்காரு, இது கம்ப்ளீட்டா பாலையா படமா, என்ன இந்த படம் பண்ணியிருக்கு, இந்த படத்தை நம்ம போய் பார்க்கலாமா, சப்டைட்டில்ஸ் தான் ஓடுது. ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஒரு நார்மல் ஆடியன்ஸ், எந்த மாதிரி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம், இதெல்லாம் தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. ஸோ தாக்கு மகாராஜ் டைட்டிலு, ட்ரைலரு, டீசர்லாம் பார்த்தா இது பேர் வந்து பீரியாடிக் மூவி மாதிரி இருக்கு. ட்ரைலர் டீசர்லாம் பார்த்தா இந்த கால கதை மாதிரி இருக்கு. என்ன மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது தான் கதைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண இன்ஜினியர், கவர்மெண்ட் இன்ஜினியர் ஒரு கிராமத்துக்கு தண்ணி வர வைக்கிற, தண்ணி வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அவரால் முடிஞ்ச அந்த விஷயங்களை அவர் வந்து அரசாங்கத்துக்கிட்ட கலெக்டர் மூலியமா கொண்டு போறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதை எதிர்க்கிறதுக்கு தான் ஒரு டீம் இருக்குமே, அதை பண்றதே தடுக்கிறதே ஒரு வில்லன் குரூப் தானே. ஸோ அந்த வில்லன் குரூப் அதை செய்ய விடாம தடுத்து, அதனால அந்த ஊர் மக்கள் பாதிக்கப்பட்டு, அதனால இவர் வந்து ஒரு உருவம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றாரு. அதுதான் வந்து தாக்கு மகாராஜ், அது கேரக்டர் சேஞ்ச். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள், அதுல வந்து இப்போ அந்த ஒரு சின்ன பொண்ணு வரும். அந்த சின்ன பொண்ணை சுற்றி ஒரு ஃபேமிலி இருக்கும். இவங்கெல்லாம் எப்படி இதுக்குள்ள வந்தாங்க, கடைசியா அந்த வில்லன் குரூப்புக்கு என்னாச்சு, நம்மால் பாலையா என்ன பண்ணார் அப்படின்றது தான் சிம்பிளா. இது வந்து புதுசா கதை அமைப்புன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு இன்ஜினியர் வர்றது, இந்த தண்ணி பிரச்சனை, இதெல்லாம் வேற ஹீரோக்கள் படங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்துருப்போம். இந்த மாசீன்ஸ் எல்லாம் வந்து பாலையா படங்கள்லேயே ரொம்ப சாதாரணம். அது எல்லாத்தையுமே இதை இவங்க எப்படி அதை கையாண்டிருக்காங்கன்றது தான் மேட்டர். இந்த படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், பாலையா அவர்கள் ரொம்ப சட்டுலா பிளே பண்ணது. ஏன்னா பாலையானே அப்படின்னு பார்த்தா தொடையை தட்டி அப்படி சொருக்கன் கை நீட்டி உச்சத்துல பேசுறதுதான். பட் அப்படி எதுவுமே இல்லாம பாடி லாங்குவேஜ்ல, எக்ஸ்பிரஷன்ஸ்ல, அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல, கோரியோர் எல்லாமே பக்கா. ஏன்னா எதுலையுமே அவர் ரொம்ப ஹை பிச்சில் பண்ணாம, ரொம்ப சட்டுலா, ஒவ்வொரு ஃபோர்ஸ்ஃபுல்லா பஞ்சிலக்கு வைக்காம, இந்த வயசுக்கேற்ற ஒரு கேரக்டர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவருக்கு என்ன வருமோ, இந்த இதுல அவரால் என்ன கொடுக்க முடியுமோ அதை பக்காவா பண்ணியிருக்காரு. அதுலேயே வந்து பவர்ஃபுல்லா நம்மளுக்கு கூஸ் பம்ஸ் ஆகிற மொமெண்ட்ஸ், மாஸ் எலிவேஷன்ஸ் பக்காவா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதுதான் முக்கியம். ஒரு தெலுங்கு படம், இந்த தெலுங்கு படத்துல அவங்க என்ன கொடுக்கணும்னு நினைப்பாங்களோ அந்த தெலுங்கு படத்துக்கு அது தேவையான அளவுக்கு பெர்ஃபெக்டா, அளவா, கரெக்டா கொடுத்துருக்காங்க. அது பாலையாவோட ஸ்கிரீன் பிளேஸ்ல பிச்சு கிச்சுன்னு சொல்லும். ரெண்டாவது, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரு புது கதையை எடுத்து பண்ணியிருக்காங்க, ஆனால் கிடையாது. ஆனா அந்த கதையை எப்படியோ இங்கேயோ நம்மளுக்கே பார்த்த ஞாபகமே வரும். ஆனா ஸ்கிரீன் பிளேல சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து, ஒரு நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறப்போ அதை வந்து மாத்தி அமைச்சு, அதை வந்து நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா கொடுத்து, ஓப்பனிங் சீன், இன்டர்வல், ப்ரீ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம எப்போ எப்படி எதிர்பார்ப்போம்னா பாலையா படங்கள்ல ஸ்பெஷலி ரொம்ப கூஸ் பம்ஸா, ரொம்ப பேங்கா, அப்படிதான் அதே அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா அந்த இடத்துல மட்டும் வைக்காம அதுக்கான ரைட்டிங்குமே பர்ஃபெக்டா வச்சிருப்பாங்க. ஒரு இன்ட்ரோவா இருக்கட்டும், இன்ட்ரோவலா இருக்கட்டும், ப்ரீ கிளைமேக்ஸா இருக்கட்டும், கிளைமேக்ஸா இருக்கட்டும், அந்த இடத்துல நம்மளுக்கு கூஸ் பம்ஸ் ஆகணும், ஒரு மாஸ் எலிவேஷன் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பிஃபோர் த சீன்ல இருந்து ஒரு 6-7 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து அதை ஆரம்பிக்கணும். இன்ஃபேக்ட் இன்டர்வல் போர்ஷன் வந்து பயங்கரமா இருக்கணும்னா ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இருந்து அதை ஆரம்பிக்கணும். அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சாதான் நீங்க இன்டர்வல் கரெக்டா அந்த இடத்துல அந்த கட் கொடுக்க முடியும். அது பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்றோம். மூணாவது, தமன் அவர்களின் பிஜிஎம். தமனை பொறுத்த வரைக்கும் பாடல்கள்ன்றது ஒரு தெலுங்கு ஃபேன்ஸ்க்கு வெவ்வேறு விதமா பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த படத்துல பாடல்கள்ன்றது ரொம்ப பெருசா ஓகேவா இருந்தது. பாலையா சார் படங்கள்ல வந்துட்டு இந்த பாடல்கள், இந்த குத்துப்பாட்டு, இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஓகேவா இருக்கும், அதுவும் ஓகே ஃபைன், அதுல வந்து பெருசா இல்லை. பட் பிஜிஎம் கேட்கிறப்போ எனக்கு வந்து ஜெயலலிதா படத்தோட ஹுக்கும் பிஜிஎம் கொஞ்சம் மாத்தி அமைச்ச மாதிரி இருந்தாலும், அந்த ஃபீல் வந்தாலும், படத்தோட பாக்குறப்போ அது நல்லாவே இருந்தது. இட்ஸ் ஃபார் பெட்டர் தென் கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படத்துல மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட் பண்ணிருக்குன்னு சொல்லணும். ஸோ டெக்னிக்கலி அதுக்கு அடுத்த பாசிட்டிவ், இதுல வந்து ஒர்க் பண்ண இந்த சினிமாட்டோகிராஃபி, ஸ்டன் சீக்வன்ஸ், ஆர்ட் ஒர்க்கு, எடிட்டிங், இந்த மாதிரி இருக்கிற மொத்த டெக்னிக்கல் டீமுமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரொடக்ஷன் வேல்யூ, படத்துல வர ஒவ்வொரு காட்சி அமைப்பிலுமே அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமா தெரிஞ்சிருக்கு. ஒரு பேலஸா இருக்கட்டும்,
ஒரு பேலஸை காட்டுற இது எப்படி காட்டுவாங்களா பிரம்மாண்டமா, அதே மாதிரி ஒரு பாலைவனத்தை காட்டணும், அது அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி சண்டை அமைப்பு காட்சிகள்ல வர அந்த சண்டை காட்சி விஷயங்கள்லயும் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம அதையுமே ரொம்ப ரொம்ப பிரமிக்க வைக்கிற, விஷுவலி பாக்குறப்போ பயங்கரமா இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் வேல்யூமே இங்கே ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா ஒரு படத்துக்கு தேவையான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ எதுவுமே நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஃப்ளாஸ்ன்னு வரும்போது ஆப்வியஸ்லி அதெல்லாம் இருக்கு. வழக்கமான வில்லன் பாணிகள், ஒரு வில்லன் வரும்போது அதுல தனிப்பட்ட ஒரு முறையில் ஒரு வில்லன் இருந்தாலும் அவனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க. இதே ஒரு அண்ணன் தம்பி கூட ஹீரோயின், ஒரு ஹீரோ வில்லன்கள் இருக்காங்கன்னா அதுல ஒரு வில்லன் வந்து கொடூரமா இருப்பான், ஒரு வில்லன் உமனைசரா இருப்பான், ஒரு வில்லன் ரெண்டு கலந்த மாதிரி ரொம்ப உச்சபட்ச கொடூரமா, இதே பேட்டர்ன் தான். இதுல மாற்று விஷயமே இருக்காது. அதே மாதிரி இவங்க முதல்ல ஹீரோ கிட்ட சாவறதுக்குனே ஒரு சின்ன ஹீரோ வில்லன் வந்து சாவும் அவங்க. அது பாகுபலி படத்துல பார்த்துருப்பீங்க, தலை துண்டா போகும். இது வந்து இது பாகுபலியில ஆரம்பிச்சது. இந்த தலை வெட்டி துண்டா போற சீன்ஸ் எல்லா தெலுங்கு படங்களுமே வந்து கண்டினியூஸா ஒரு பெரிய ஆக்ஷன் படம்னா அதுல இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கணுமே அப்படின்ற மாதிரியே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துலயுமே அந்த மாதிரி சீன்ஸ் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து படமா பாக்குறப்பவே உங்களுக்கு வந்துட்டு அந்த இடங்கள்ல மாசா எலிவேட்லாம் ஆகும். பட் சீனா பாக்குறப்போ இதை வேற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாமேன்னு தோணும். அதே மாதிரி இந்த ஹீரோயின்னு ஒரு கணக்குக்கு காட்டுறது, ஐ மீன் செகண்ட் ஹீரோயின் கணக்கு காட்டுறதே வந்துட்டு அது ஹீரோயினே ஒரு கணக்குக்கு தான் இருப்பாங்க. பட் அவங்க இது ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த செகண்ட் ஹீரோயினா ஒரு கேரக்டர் வரும், அந்த பாட்டில் கூட அடி வாங்கிட்டே இருப்பாங்களா பாலியா கிட்ட. ஸோ அந்த ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டலாக அந்த கேரக்டர் வந்து இதுக்காக தான் ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டை தான் மஜாவா ஒரு பாட்டாக இருக்கும் போது அதுக்காக தேவைப்படுற ஒரு ஹீரோயின் கணக்குக்கு தான் அதையும் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து இன்னும் பாலையா சார் படங்களே இது கண்டினியூஸாக வர்றது அவரே வைக்க சொல்லுவாரா இல்லை டேரக்டர் பாலையா படங்களே வைப்பாங்களான்னு தெரியல. அதை கொஞ்சம் அதை தவிர்க்கலாம். ஸோ ஓவராலா இந்த படத்துல ஃபிளாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அங்கொன்று இங்கொன்னுமா இருக்கும். ரைட்டிங்ல பெருசா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காலாம் இருக்காது. பட் உங்களுக்கு அந்த சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். ரொம்ப பெருசா சர்ப்ரைஸப்பா நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி இல்லைனாலும் இது நான் நினைச்ச மாதிரி தானே இருக்கு அப்படின்னு இல்லாம ஒரு சென்டர் பாயிண்ட்ல நிறுத்தாரிக்காங்க. ஸோ ஒரு பாலையா படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பாலையா படம் ஒரு தெலுங்கு படம், ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் ட்ரோல் பண்ணணும், ரோஸ் பண்ணலாம், ஜாலியாக கலாய்க்கலான்னு தான் போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது அந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த படம் மஜாவா எவ்வளோ ஆக்கிச்சு அப்படின்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். தாராளமாக ஒரு மாற்றுமொழி படம், தெலுங்கு படம் பார்க்கணும்னு விருப்பம் உள்ளவங்க, பாலையா படம் பார்க்கணும் விருப்பம் தாராளமாக போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணணும், மாற்று கருத்தே கிடையாது. சாலையாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சி, வேற ஒரு நோட்டம், வேற ஒரு விமர்சனத்தோட சந்திக்கிறேன். உங்க விஜய் சாதகன். வரட்டா மாமே.